சொல்றீங்க இந்தி கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு. எப்படி வலுவா இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க, திட்டிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. எங்க வலுவா இருக்கு? திரும்ப ஆட்சிக்கு வரணும், 200 சீட்டுக்கு மேல வரணும் அப்படின்னு திரு உதயநிதி சொல்றாரு. எதுக்காக 200 சீட்டுக்கு மேல எடுத்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் டாஸ்மாக் விற்பனை அதிகம் பண்ணணுமா? 50,000 55,000 கோடிக்கு விற்கிறீங்க. இன்னும் 1 லட்சம் கோடி விற்கிறதுக்காக நீங்க ஆட்சிக்கு வரணுமா? மது போதையில மக்கள் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இளைஞர்கள் போதை பொருளுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அதை அதிகப்படுத்துறதுக்காக நீங்க அரசியலுக்கு வரணுமா? பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம்னு பல விஷயங்கள்ல இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதை அதிகப்படுறதுக்கு நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணுமா? எதற்காக நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரே ஒரு காரணம் சொல்ல முடியுமா உங்களால? காவல்துறையை சேர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திருமதி கனிமொழி அவர்கள் நடத்திய கூட்டத்துல அதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ராமநாதபுரத்துல ஒரு காவல் துறையை சார்ந்த சகோதரி பாதிக்கப்பட்டார். இப்படி பல மாவட்டங்கள்ல